பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஞ்சித்தை திமுக இயக்குகிறது, எங்களுக்கு எதிராக இன்னொரு சக்தியை திமுக வளர்க்கிறது. அப்போ எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், எங்க விஷயத்தை ஏன் பாய் பேசுறாரு? பாதிக்கப்பட்டவங்க யாருனாலும் பேசலாம் சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வானம்பா. அப்போ திமுக தனியா நீ ஜெயிச்சிருமா? இப்போ இருக்க அவங்க ஸ்ட்ரென்த்தை பார்த்தா தனியா நின்று ஜெயிச்சிருவாங்க பிளேஸ். எப்போ அவங்களுக்கு எதிரி யார் இருக்கா தமிழ்நாட்டில்? திமுகவுக்கு எல்லாரும் எதிரியா தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு ரவுடி கூட இருக்க மாட்டாங்களா? இல்ல இப்போ நாங்க என்னமோ எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குங்க, இது சரியில்லைன்னு வேற என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? நீ ஏதாவது ஏடாகடமா பேசிடுவேன், உன் நாக்கு ஸ்லிப் ஆகி போச்சு. நீ பேசும்போது நான் நாக்குல இருந்த மாதிரியும் எனக்கு தெரியும். நான் உள்ள அப்ப வாய்க்குள்ள தான் இருந்தேன், அது ஸ்லிப் ஆகி போச்சு. இது ஒண்ணு சொல்ல வந்தாரு, அது மாறி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நான் திருமாவளவன் இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு பெருசா நிதி ஒதுக்கல. 40 பேர் இருக்கோம்ல, போய் பிச்சு பெறாருங்க. திருமாவளவன் போய் மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு பார்லிமெண்ட்ல போய் பேசினார்ல, எப்பா நல்லா பேசுறப்பா, ஆனா தப்பா பேசிட்டேப்பா. இது உங்க சட்டமன்றத்துல பேசிருக்கணும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். 2 இன்டர்வியூ பற்றி சார், 2 அரசியல் தலைவர்கள் 2 இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்டர்வியூ பற்றி இந்த இன்டர்வியூவில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ஆளூர் ஷானவாஸ், இன்னொன்று EV KS இளங்கோவன். ஃபர்ஸ்ட் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். ரெண்டுமே விளங்காத அளவு, வேற எதுவும் இல்லையா? சொல்லுங்க. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றாரு, திமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறாரு. இதை பற்றி உங்க கருத்து என்ன? சரி, இப்போ பிரிச்சு என்ன பண்ண போறோம்? பிரிக்க சதி நடக்குது, பிரிச்சு என்ன பண்ண போறோம்? பிரிச்சா அதன் மூலயமா திமுக தோல்வியடைன்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? சரி, நீ போனா இன்னொருத்த வர போறான். ஒரு சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளவுக்கு ஸ்ட்ராங்கா யாரு சார் கிடைக்கும்? சரி, ஒரு சிறுத்தை போனா ஒரு சிங்கம் வரப்போகுது, இல்லை ஒரு பூனை வரப்போகுது, இல்லை ஒரு புலி வரப்போகுது. இப்போ என்ன பிரச்சனை? அப்போ இவர் விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக இருக்கிறோம்னு சொல்ல வராரா? திமுக ஒன்றும் இல்லை, அது எங்களால தான் நிற்குது அப்படின்னு சொல்ல வராரா? பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும், அதை உடைக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு எதிரான சிந்தனை திமுகவுக்கு இல்லை. நாங்கள் இருக்கிறதால அவர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். என்ன சார் உள்ள இல்லை, நாங்கள் இப்படி விட்டோம்னா இது அந்த பக்கம் பாஞ்சிரும். எங்கள் அண்ணன் தான் அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாரு. இது ஒரு கொள்கை இல்லாத ஒரு குப்பை கூலம் அப்படி சொல்லலாமா? நாங்கள் தான் அதை பாதுகாத்து அதை வைரமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம்னு சொல்லலாமா? சார் ஒருவேளை அவர் நினைக்கலாம் இல்லையா, திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பாஜக எதிர்க்கிறது இல்ல, அதனால அந்த கூட்டணியில் இருக்கிறதா சரின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி நம்பி போய் நாங்க தெருவில் நிக்க முடியுங்கிறாரு. சரி, இப்போ எங்க தேர்தல் நிக்கிறீங்களாமா? இப்போ 2 MP இருக்காங்க, மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்காங்க. மாநகரத்தில் நிக்கிற 2 MP அனுப்பிருக்கோம். எந்த விஷயத்துல சொல்றீங்க? எல்லா விஷயத்திலயும் அங்கீகாரம் வந்துச்சுன்னு சொன்னோம். அங்கீகாரத்தை கொண்டு போய் பொன்முடி அம்மா அங்க வீட்டம்மா காலில் வச்சு வணங்கினதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு அங்கீகாரமா? என்ன நான் முதல்ல என்ன கேட்குறேன், நான் இப்போ வர சொல்ல கூட இவர் நம்ம சானவாசை பற்றி பேசணும், கொஞ்சம் வாங்கன்னாங்க. நான் வெள்ளை சித்தவத்துக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா அவர் எங்கேப்பா இருக்காருண்ணா? இன்னும் அவர் திமுகவில் இருக்காரு. ஏய், நான் உங்கள் எம்பிப்பா, உங்கள் எம்பியை கேட்குறேன்பா. ஏன்னா அவர் தானே ஜெயிச்சது இங்கேண்ணே, அவர் இருக்கிறது திமுகண்ணா. என்னண்ணா இப்படி கேட்குறீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா நான் அப்படின்னு அந்த தம்பி கேட்டாப்புல. அதால் திமுகவின் எம்எல்ஏவா 2 பேர் மாறி ரொம்ப நாள் ஆகுது. எம்எல்ஏக்களாக மாறி 4 பேரில் 2 பேர் முழு சந்திரமுகி, மிச்சம் 2 பேர் அதில் ஒருத்தர் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பாதி சந்திரமுகி. என்ன சார் அவர் திமுக இருந்தாருன்னா திமுகவே எதிர்த்து பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஆமா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்புறம் எப்படி திமுக எந்த திமுக சொல்லுவாங்க திமுக சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு? அதுதான் எங்களுக்கு சந்தேகம். இதனால நீங்க ஒண்ணுமே பேசல, இவ்வளவு நாளா ஒண்ணுமே பேசலையா? இன்றைக்கு திமுக மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கோபம் வந்திருக்கிறது. கண்டிப்பா கோபம் உண்மையா வந்திருக்கு. என்ன கோபம் அது? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில ரஞ்சித்தை திமுக இயக்குகிறது, எங்களுக்கு எதிராக இன்னொரு சக்தியை திமுக வளர்க்கிறது அப்படிங்கிற கோபம் திமுக வளர்க்குதுன்னா. ஆமா, அந்த கோபம் தான் இன்னும் வரைக்கும் ரஞ்சித்தை திட்டுன்ற பேர்ல கண்ணாமண்ணான்னு திட்டுறது. இப்போ வரைக்கும் திட்டுறது ரஞ்சித்தை. ஏங்க, அவரு சனிக்கிழமை ஒரு பேரணி வச்சார்.
அந்த பேரணி விமர்சனத்துக்குள்ளான பேரணி, அது வேற அரசியல், அதை பேசிப்போம். சனிக்கிழமை பேரணி வச்சாருங்க நீதி கேட்டு. அப்புறம் நீதி கேட்டு தான் நினைக்கிறேன்ல, இவங்க ஒன்று நிதி கேட்டுன்ட்டாங்க. நீதி கேட்டு ஒரு பேரணி வச்சாருங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாரும் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படத்திறப்பில் கலந்துக்கணும். அப்பயும் வந்தார். ஒன்றும் பெருசாக அந்த இறப்பில் ஒரு சீன் போட்டாங்கல்ல, இவரும் திருமாவளவனும், அந்த சீன்லாம் அங்கே இல்லை. சும்மா அவ்வளோதான், சைட் ஆக்டர் வர மாதிரி தான். திங்கட்கிழமைக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் குறித்தோ அல்லது இந்த நீதி கேட்ட குறும்பயணத்தை குறித்தோ இது வரைக்கும் ஏதாவது பேசியிருப்பாரா? இல்ல ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இது என்னென்ன ஸ்டேட்டஸ் இப்ப நடந்திருக்கு? ஆரஞ்சித் அவர்கள் அந்த கூட்டத்திலே நிறைய விஷயம் திமுகவை தாக்கி பேசியிருக்காரு. என்ன பேசினாருங்க? ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குறித்து மோசமா எழுதுனது எல்லாமே அசல் முற்போக்குவாதிகள். சரி, உண்மைதானே? உண்மைதானே அது? எழுதலையா? பேசுது இல்ல? திமுக. சரி, அப்புறம் வேற என்ன பேசினாரு? அது உண்டிதானா? இல்ல, நிறைய பேசினாரு. மேயர் பிரியா, நீங்க எல்லாம் இன்னைக்கு மேயரா இருக்கிறது, கைல்வெளி செல்வராஜ் அவங்க அமைச்சரா இருக்கிறதுலாம் காரணம் திமுக கிடையாது, ரிசர்வேஷன் எல்லாம் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அப்புறம் எப்படி திமுக? அப்புறம் வேற நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது, எனக்கு எது தெரியுது? நான் கடைசி வரைக்கும் திமுக ஓட்டு போட்டேன். 2020 வரைக்கும் 26 வரைக்கும் பார்ப்பேன். ஆமா, அப்படி சொல்றாரு. நீ கொஞ்சம் சரியாகல, அப்புறம் நான் ஓட்ட வேற யாருக்காவது போடலாமான்னு யோசிப்பேன். எப்போ வரைக்கும் பார்ப்பாரா? 2026 வரைக்கும் இதே நிலை தொடர்ந்தால். அப்போ இந்த 2024 இன்றைக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை நடந்தது சரியான நேரம் தானே? அதுக்கு உகந்த சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிருக்கே, இது தப்பு இல்லையா? அதுல தானே சார் பேசியிருக்காரு. இது வரைக்கும் பேசாம இருந்தவர் இப்ப பேசியிருக்காரு இல்லையா? பேசாம இருந்தவர் பேசியிருக்காருங்க. அது என்ன 2026 வரைக்கும்? அப்ப எங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சே. 2024 நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமே, இல்ல 2023 பேசுறோமே, 2021 பேசுறோமே. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இங்க எஸ்சி மக்கள் மீதான அட்ராசிட்டி அதிகமாயிடுச்சு. இந்தியாவில் 3வது இடம், கணக்குப்படி பார்த்தா இந்தியாவில் 2வது இடம். இது நம்ம நாட்டுக்கு பெருமை தான் அப்படின்னு நாங்கெல்லாம் பேசுறோமே, உனக்கு தெரியலையா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் இந்த மாதிரி எங்க அப்பா அதெல்லாம் சொல்லி சொல்லி புளிச்சு போச்சு. எங்க அப்பா எங்க தாத்தெல்லாம் போய் குனிஞ்சு கூலி வாங்குவான், சம்பளத்தை கூட ஊதியத்தை கூட எங்க அப்பாலாம் கூலின்னாரு. எப்பா அது கூலி இல்லப்பா, சம்பளமானா ஏய் அந்த விதமெல்லாம் நம்ம வீட்டுல அடுப்பெரியாதுன்னாரு. அந்த பண்ணைகள் வேண்டாம், குறிப்பா அந்த திமுக வேண்டாம், அந்த உதயசூரியன் வேண்டாம், நாங்க தனியா வந்துட்டோம். இப்ப திரும்பவும் அம்பேத்கர் வாங்கி தந்த பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு பொக்கே வந்துச்சு போய் குனிஞ்சு நிக்கிறான். நாம பறவைகளும் வன்னியர்களும் ஒன்னா சேரணும். கன்சிராம் சொன்ன மாதிரி சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம். அப்படி சேர்ந்தா பெரும்பான்மை மக்கள் கையில் ஆட்சி போகும் அப்படின்லாம் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி வந்தார்ல. நீ ஆம்ஸ்ட்ராங் உற்றத்தோடு தானே. நாங்கள் நைட்டில் ரொம்ப நேரம் பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம், கொள்கையெல்லாம் பேசுவோன்றல. இவ்வளோ நாள் அந்த மனுஷன் திராவிட கட்சி ஓட்டு போடாத, திமுக ஓட்டு போடாதன்றல. என்னத்துக்கு நீ கடைசி வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுக்கினே இருந்த? அப்போ நீ யாரோட ஆளு சொல்லு? ஆம்ஸ்ட்ராங் ஆளா, திமுக ஆளா? சொல்லுங்க சார். இல்ல ஓட்டு போறதுனால அவங்க ஆளுன்னு ஆயிடுமா சார்? வேற எப்படி சார்? உன் சித்தாந்தம் என்னை அழித்திருக்கிறது. இப்ப பாஜக உன் சித்தாந்தம் என்ன அழிச்சிருக்கு. உன் சித்தாந்தத்துக்கு ஏறாதானா நான் கிளம்பி வரேன். நீ தோக்கடிக்கணும்னா யாருக்கு? பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஓட்டு போடாத சார் முடியும். திமுக ஓட்டு போட்டாதானே பாஜகவை தோக்கடிக்க முடியும். அதனால பாஜக ஓட்டு போட்டு பாஜகவுக்கு எதிராக. அப்ப நாங்க அப்ப திமுகவுக்கு எதிரானது பாஜகவுக்கு எதிரான திமுக. அப்ப பிஜேபி எல்லாம் பிஎஸ்பி எல்லாம் தேவையில்லை, கழிச்சிடலாமே. எந்த காலத்துல நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்லை. இப்ப அவங்க 2 பேரும் தான் அண்ணனுங்க, எல்லாம் வலிமையான சண்டை போட்டுக்கிறான். மாற்று சிந்தனையே வேண்டாமே, மாற்று தத்துவமே வேண்டாமே. இல்ல திமுகவே அவர் எதிர்க்கிறாங்களே, அதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அதெல்லாம் எதிர்க்க வேண்டியது தான். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஷாநவாஸ் இதை திமுகவை எதிர்த்தாருன்னு, அந்த மாதிரி தான் இது. நம்ம பயிர் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா 2 வார்த்தை சொல்லிட்டேன். விசாரணை கரெக்டாக போகணும், நான் பார்த்துக்கினே இருப்பேன். எனக்கு எப்போ இந்த விசாரணை சரியா போகலன்னு தெரிதோ அப்போ நான் தேசிய புலனாய்வு விசாரணைக்கு கேட்பேன், சிபிஐக்கு கேட்பேன். அப்போது முத நாளே சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னேன். மாயாவதியை நம்ம எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? எப்பா அது சும்மா எங்கேருந்தான் எதை விவரம் தெரியாமல் சிபிஐ விசாரணை கேட்குது, அப்படி சொல்லலாமா சார்? இப்ப தொடர்ச்சியா விடுதலை அப்படி சொல்லாமா? முதல்ல இதை முடியும், அப்புறம் போலாம். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இல்ல அவர் நினைக்கலாம் இல்லையா, இதுல பாஜகவினரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க சொல்றதால இது பாஜக பின்புலமா இருக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொள்ளையில ஆருத்ரா கேஸா இருக்கட்டும், அஞ்சலை அவங்களா இருக்கட்டும், ஆருத்ரா அவர்களா இருக்கட்டும், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே சரி உங்க திமுக வச்சு அண்ணாமலை ஏன் ஒன்னா போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி எப்படி சார் எடுத்த கௌதம் பண்ண முடியும்? நீ தானே சொல்றீங்க பாஜகவில் செஞ்சிருக்குன்னு ரஞ்சித்துக்கு தெரியுற அளவுக்கு
திமுகவுக்கோ போலீஸுக்கோ தெரியாதா? இப்ப இருக்கிற சிபிசிஐடி அது என்கொயரி பண்ணுவாங்க இல்லையா? இந்நேரம் பண்ணிருக்கணும்ல. வேங்க விலைக்கு இல்ல சார் நாங்க கமலாலயத்துல தான் சார் நாங்க வந்தோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு போடுங்க எஃப்ஐஆர். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்க பார்த்தீங்களா, ஒரு மாயாவதி ஒரு 3-4 முறை முதல்வராக இருந்தவங்க, ஒரு Z++ பாதுகாப்புல இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அண்ணா ரஞ்சித் வந்து தெளிவா பேசுறாரு. அப்படியா? சரி, அப்போ அத்வாலே பேசுனது, அப்போ சேக்கு தமசன் பேசுனது, ஜெகன்மூர்த்தி பேசுனது, இந்த மூர்த்தி பேசுனது, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பேசுனது, அப்போ அவங்களெல்லாம் என்ன லிஸ்ட் சேர்க்கலாம் சொல்லுங்க, அதையும் நீங்களே சொல்லிட்டுங்க. இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே தொடர்ச்சி அந்த மாதிரி சொல்றது என்னன்னா, நாங்க திமுகவுக்கு முட்டெல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து பதவிக்காக தான் நாங்க முட்டு கொடுக்குறோம் நிறைய பேர் சொன்னாலுமே, பாஜக எல்லாம் மேல இருந்து 3-4 வாட்டி அவங்க பேசிட்டாங்க எங்களை கூப்பிட்டு, நாங்க போகாம இருக்கோம், கொள்கைக்காக தான் நாங்க இருக்கோங்கிறாங்க சார். என்ன கொள்கை? யார் பேசுனதா? ஆலு ஷனவாஸ் அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சரி கொள்கைக்காக தான் நாங்க இருக்கிறோம். இவரு மேல இருந்து கூப்பிட்டாராமே மோடியை, 3-4 வாட்டி பேசிட்டாராம். யாருக்கிட்ட கூப்பிட்டாரா? மோடி இல்ல, எந்த போன் நம்பர்ல கூப்பிட்டாரா சொல்றாரு அவரு. இல்ல இவர் பாய் கிட்ட கூப்பிட்டாராமா இல்ல நேரா திருமாவளவன் கிட்ட அது கூப்பிட்டாராமா? தெரியல சார், அதை பத்தி எதுவும் சொல்ல அவரு. அதை கேளுங்க ஒன்னா, அது பேசுவோம். இன்னும் கூட இருந்து வந்து போன் வந்தப்போ இவர் தான் அட்டன் பண்ணி, அண்ணா மோடி பேசுறாரா அண்ணா அப்படின்னு இவர் கொடுத்தாரா போனை? நான் முதல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் நான் வந்து இது வரைக்கும் அவர் பாயை நான் பேசுனதில்லை, அவருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல புது கட்சி ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்ப புது கட்சி ஆயிடுச்சா? புது கட்சி ஆயிடுச்சு. சரி, எல்லா சாதிகளுக்குமான கட்சியா மாறிடுச்சு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது நீரோட்டத்துல நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம், எங்க விஷயத்த ஏன் பாய் பேசுறாரு? இப்ப இந்த வேங்கை பாதிக்கப்பட்டவங்க யாருனாலும் பேசலாம்ல சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு வானம்பா, என் அப்பா அம்மாக்குறான்பா எனக்கு வாங்கி தரதுக்கு, நீ ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வாங்கி தர? பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டுல இருந்து வந்து ஒரு பிஸ்கட் வாங்கி தரனால ஏதோ வீட்டுல வெள்ளங்க பண்ண போறான்னு அர்த்தம். எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமா, அப்புறம் என்ன அவர் பாத்துக்கிறாரு. ஏன் விடுதலை சிறுத்தைகள்ல வந்து ஏன் எஸ்சிகளே யாரும் இல்லையா, பறையற யாரும் இல்லையா? அப்ப ஒரு எஸ்சிக்கு பாதிக்கப்பட்டா ஒரு எஸ்சி தான் பேசணுமா சார்? பரவாயில்ல, இஸ்லாமியருக்கு பாதிப்படைஞ்சா இஸ்லாமியர் தான் பேசணுமா? எதுவும் இல்லையா? அப்படின்னு எதுவும் இல்லையா? சரி சரி, சூப்பர். இப்போ இதுக்கு நான் ஒரு பைக் கேட்குறேன். இப்போ வேங்கை வயலில் அந்த மலத்தை கலந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 4 எம்எல்ஏ இருக்காங்க. பேருக்களவு விடுதலை சிறுத்தைகள், அவங்க திமுகவான்றது அது வேற கதை, அப்புறம் பேசிப்போம். 4 பேர் இருக்கிறாங்களா? 4 பேர்ல 2 பேர் யாரு? அதர் கம்யூனிட்டிஸ் தான், எஸ்சி இல்லாத பொது தொகுதியில இருந்து ஜெயிச்சவங்க. ஆலு ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும். சரி, ஒரு 1 இயர் ஒரு இஸ்லாமிய, இன்னொருத்தவங்க 2 பேரும் எஸ்சி பட்டியலில் வந்துடுறவங்க. இப்போ வேங்கை வயலில் அந்த அட்ராசிட்டி நடந்தது, யார் போய் அங்கே பார்த்தா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் அந்த பிரச்சனை நடந்தவொடனே அங்கே போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி யார் போனா? பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வேறு இந்த மாதிரிலாம் பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை நடந்த உடனே 2 எம்எல்ஏக்கள் அந்த ஊருக்கு போய் அந்த மக்களை பார்த்து பேசினாங்க. அவங்க யாரு? ஆலு ஷானவாஸ். சொல்லு, யாரா இருக்கும்? தெரியல சார், தெரியல. பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க எஸ்சி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க எஸ்சி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பறையர்கள். டக்குன்னு நம்ம அண்ணன்பா நம்ம தம்பிப்பா நீங்க ஓடிப்பான்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அவங்க பண்ணாங்களா தெரியல எனக்கு சரியா. யார் ஃபர்ஸ்ட் 2 பேர் போனாங்கன்னு? திருமாவளவன் அவர்கள் போய் நின்னாருன்னு தெரியும். சரி, ஷானவாஸ் போனாரு, எஸ்எஸ் பாலாஜி என்கிற 1 இயர் போனார். ஏன் இவங்க 2 பேர் போல? யார் போயிருக்கணும்? இப்படி கட் பண்ணி இப்படி வருவோம். இன்னொரு சமூகத்துல ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு, ஒரு பாதிப்பு நடந்துடுச்சு. இல்ல இப்படி கூட பேசுவோம். ஒரு எஸ்சிக்கு, அதாவது இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. சிந்தனை செல்வனையும் அண்ணன் பாபுவையும் அனுப்புவாரா? இது ஒரு 1 இயருக்கு ஒரு பிரச்சனைங்க. ஒரு 1 இயருக்கும் இன்னொரு ரெட்டியார் கிட்டார் யாருக்கோ ஒரு பிரச்சனைங்க. நம்ம 1 இயர் ஏரியாவில் நம்ம அந்த பொது கட்சி தானே, நம்ம கட்சியில் ஒரு 1 இயர் வந்து சீட்டு வாங்கி 1 இயருக்கு கொடுத்துருக்கோம்ல. அப்போ சரி, அந்த இடத்துல பிரச்சனை ஆயிப்போச்சு. 1 இயர் ஏரியாவில் 1 இயருக்கும் ஒரு நாயுடுக்கும் நாயக்கருக்கும் பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு நம்ம பனையூர் பாபு அவர்களையும் சிந்தனை செல்வனையும் அனுப்புவாரா? இல்ல, அனுப்புனா என்ன தப்பு? அனுப்புவாரான்னு நான் கேட்டேன். அனுப்புனா அங்க இருக்கிற வன்னிய பெருமக்கள் இந்த எஸ்சிக்களை உள்ள வந்து கேட்க விடுவாங்களா? இல்ல ஒரு இஸ்லாமியர் பகுதியில பாதிப்பு வந்து சிந்தனை செல்வன்ற ஒரு எஸ்சி அனுப்பிச்சோம்னா, இல்ல பாபு என்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவர் அனுப்பிச்சோம்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அதை மட்டும் பிராக்டிகலா சொல்லுங்க. சும்மா சித்தாந்த ரீதியெல்லாம் பேசக்கூடாது, பண்றது கஷ்டம் தானே. அப்ப எஸ்சி பாதிக்கப்பட்ட போது எதுக்கு நீ வந்து இஸ்லாமியர் அனுப்புற, ஒரு 1 இயர் அனுப்புற? எங்களுக்கு பிரச்சனையே எங்களுக்கு பிரச்சனையே மாற்று சமூகம்னு சொல்றவங்க தான் பிரச்சனைன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. எஸ்சி யாரும் போய் அதில் போட்டு இல்லை.
என்னென்ன ஆளுங்க போட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அந்த மாதிரி ஆளை நீ அனுப்பிச்சின்னா அவன் எப்படி மனம் விட்டு பேசுவான்? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ 2018 துலுக்கம்பட்டின்னு ஒரு ஊர், தேனி மாவட்டத்தில். ஆக்சுவலாக அது பேர் வந்து பூமிநாயக்கன்பட்டி. அங்கே எஸ்சிக்கள் பறையர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் தகராறு. ஒரு வள்ளியம்மான ஒரு பெண்மணி இறக்குறாங்க. அப்போ அவங்களும் சுடுகாட்டத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு போகணும். அப்போ இவங்க ரெகுலராக போகிற வழியில் ஒரு பந்தல் போட்டாங்க. பந்தல் போட்டிருக்கு வேறு ஏதோ விழாவுக்கு. அப்போ அந்த சவத்தை சுமந்து கொண்டு போக முடியாது, அந்த வழியாக போக முடியாது. அதால் ஒரு இஸ்லாமிய தெரு வழியாக உள்ளே போய் அப்படி சுடுகாட்டுக்கு போகிறாங்க. உடனே இஸ்லாமிய தெரு வழியாக ஒரு பறையரோட பணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தகராறு நடக்குது. கல்ல வாரி அடிக்கிறானுங்க, பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சு 2 நாள் கழித்து இவ்வளோ திமுறா, ஒரு இஸ்லாமியர் தெரு வழியாக ஒரு பறையர் பெண் இறந்தாலாம் அதை சவத்தை கொண்டு வரவங்களுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்களான்னு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கும்பல் காலனி பகுதியிலே பறையர் பகுதியில் அடித்து ஒடிச்சிடறாங்க. பிரச்சனை பண்ணோன்னா பெரிய சேதம். அங்கே இருக்கிற ஒரு குரு ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோ கூட உடைக்கப்பட்டு சூறையாடப்பட்டு 14 லட்சம் ரூபா இழப்பீடு அதுக்கு. அப்போ கேட்டதுக்கு 1 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது ஒரு கதைன்னு வச்சுங்க. அப்புறம் வீடுகள் தாக்கப்பட்டதுக்கு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. 3000 ரூபாய்க்கு எத்தனை கோட்டர் வாங்கலாம்? வீட்டை கட்ட முடியாது, கோட்டர் தான் வாங்கலாம். அந்த மாதிரி 1000 ரூபாயிலேருந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது சரி, அது மேட்டர் இல்லை. இப்போ இந்த பிரச்சனையில் கலவரமாக 144 போட்டுடுறான். அப்புறம் எல்லா ஆண்களும் சேரிக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஓட்டுறான். இயல்பாக கேஸை போட்டால் என்ன ஆகுதுன்னு இஸ்லாமியர்கள் மசூதிக்குள் போய் தஞ்சம் அடைகிறார்கள். ஆண்கள் மசூதிக்குள்ளே போலீஸ் போகுமா? போக முடியாது. நீ இதே மாரியம்மன் கோயிலில் உட்காந்துறேன், இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் உட்காந்துறேன் சார், உள்ளே தானே சார் போகக்கூடாது, ஷூவை கட்டு போகலாம் சார் அப்படி போய் தரன்னு பூந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுவும் எஸ்சின்னா ரொம்ப தொக்கு போலீஸுக்கு. இப்போ இந்த கலவரம்லாம் அடங்கின பிறகு ஒரு இது பேச்சுவார்த்தை பண்ணணும்ல. உடனே இங்கேருந்து ஒரு 2 பேர் போகிறாங்க. நேராக எங்கே போனாங்க? ஏன் அடி வாங்கணும்னா அங்கே போகல, நேராக மசூதியில் போய் உட்காந்து ஜமாத்தில் நெட்டில் பாருங்கள், அந்த கட்டி பிடிச்சி பாயிங் கூட கட்டி பிடிக்கிற ஃபோட்டோலாம் இருக்கும். பார்த்துட்டு வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க. அந்த காலிலேருந்து அடி வாங்கினால அந்த தரப்புலேருந்து கொஞ்சம் பேரை வர வைங்க அப்படி ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்க, யோ அடித்தது அவங்க தான், நீ அங்கே உட்காந்துனே வானா எப்படியா வருவேன்? அப்படி யாரும் வர. அங்கே உட்காந்து வான்னு சொல்கிறது யாரு சார்? விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர் கூட இருக்கிற நபர்கள் அப்படி சொல்லுவோமே. அப்புறம் பாயின்னு சொன்னால் போச்சுப்பீங்க, எம்எல்ஏன்னு ஒருத்தர் வர சொல்கிறாங்க. இவங்க வரமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் ஊருக்கு போகிறாரு. அப்புறம் அந்த ஜனங்கள்லாம் பெண்கள் மட்டும்தானே இருந்தாங்க. பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் ரோசமாக இருப்பாங்கல்ல, ஆண்கள் மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க நீ அங்கே தானே போய் விசாரிச்சு, அங்கே தானே போய் ஆறுதல் பண்ண, அங்கே தானே வர சொன்னேன், அதால் நீ போகணும். அவங்க திருமாவளவன் திருப்பி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நானாக சொல்ல, நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துங்க, கூகுளில் அந்த விஷயம்லாம் இருக்குது படத்தோடு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. அப்போ நீ தான் எங்களுக்கு நியாயம் சொல்கிறதுக்கு, எங்கள் நியாயம் சொல்கிறதுக்கு சிந்தனை செல்வம் வரட்டும், பாபு வரட்டும், நீ யார்? நீ உனக்கு உள்ள சித்தங்க என்ன சம்பந்தம்? எம்எல்ஏ ஆகிட்டா இல்லை மறுபடியும் ஒரு பொது நீரோட்டத்துல இருந்து பிரிக்கிற மாதிரி இருக்கேன் நீங்கள். பொது நீரோட்டம்னா இன்னும் சார், நான் உண்மை எடுத்துகிட்டு வரேன், நீ அரிசி எடுத்துட்டு வா, 2 பேரும் கலந்து ஊதி திம்போன்றதெல்லாம் இல்லை. இது கருணாநிதி பாலிசி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு மாநாடு ஒன்று போட்டாங்களே தேர்தலுக்கு முன்னாடி, சனாதன ஒழிப்பு மாநாடு, சந்தான ஒழிப்பு மாநாடு, ஏதோ ஒரு மாநாடு தேர்தலுக்கு. எத்தனை இஸ்லாமியர் அதில் கலந்து கொண்டார்கள்? இருக்கிறது 4 எம்எல்ஏ. அதிகமாக பறையர் மக்கள் தான் சார் கலந்துருப்பாங்க. அப்புறம் எத்தனை தொப்பி அங்கே இருந்தது? யார் நீ எங்களுக்கு நாட்டாம பண்ற? சரி, அது கூட பண்ணு. இல்லை அவர் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? நீ யார் அதை சொல்றதுக்குன்ற நான் வெளிப்படையா சொல்றேன். ஒன்றும் கேட்குறேன். நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். மாயாவதி ஆட்சி பண்ணாங்க, என்ன சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்களா? அங்கே அட்ராசிட்டி நடக்கலையா? அதே தான் சார், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே நடக்குது இல்லையா? மாயாவதியின் பருப்பு இங்கே வேவாது. யார் சொன்னது? திருமாவளவன். அந்த மாதிரி இவர் நேரடியாக ஒரு எம்எல்ஏ எங்கள் தயவில் எங்கள் கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வாங்கினேன். உனக்கு தேவையான விஷயங்களை நீ தலைவர் வச்சு நடத்திக்கோ. இஸ்லாமியர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை திருமாவளவன் வச்சு நடத்திக்கிட்டோம். திருமாவளவன் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளை ஒரு இஸ்லாமிய இயக்கம் போன்றதுன்னு சொன்னாரா இல்லையா? டிசம்பர் 6 இதுவரை அம்பேத்கர் நினைவு நாளாக இருந்த டிசம்பர் 6 கருப்பு நாள் அப்படின்னு அறிவிச்சாரா இல்லையா? டிசம்பர் 6 அன்னைக்கு நாங்கள் அந்த பாபர் மசூதியை கட்ட போறோம், கரசேரிக்கு இங்கிருந்து கிளம்புறோம், மசூதியை கட்ட போறோம்னு ஒரு போராட்டம் பண்ணி எல்லாரும் கைதானாங்களா இல்லையா? 6ஆம் தேதி கட்ட போறோம், 4ஆம் தேதி போக வேண்டியது தானே? அதுன்னு 6ஆம் தேதியே கிளம்புறேன். அப்போ டிசம்பர் 6 என்கிற ஒரு மகத்துவமான நாளை
பாதி பங்கு போட்டு இஸ்லாமியர் கொடுத்துட்டாருல அவரு. இதையெல்லாம் நீங்க வச்சு நடத்தினீங்கப்பா, சரிப்பா நடத்திங்க. நாரே தக்பீர் அப்படின்னு பறையர்களின் உயிர் பலியிலிருந்து எழுந்த இயக்கம் அது. அந்த இயக்கத்திலிருந்து ஒருத்தர் போய் நாரே தக்பீர்னு கத்த வச்சிங்கல்ல, அதெல்லாம் கூட நீங்க செஞ்சுக்க. நீங்க சேரி வரை இறங்கி வந்து எங்கள் சமூக பிரச்சனையில நாட்டாம பண்ணாதீங்கன்னு தான் நான் வந்து அன்பா அவரை கேட்டுக்கிறேன். அதே இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 2012 இளவரசன் திவ்யா அந்த பிரச்சனை நடந்தது. அப்ப நாங்க அதிமுக குற்றம் சாட்டல, வேற ஒருத்தவங்களா இருந்தா அதிமுக குற்றம் சாட்டி இருப்பாங்க. ஆனா நாங்க பிரச்சனையோடைய எங்க ஆரம்பிக்குதுன்னு பாக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நாங்க குற்றம் சாட்டினாலதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனியா இருக்கு, பொது நீரோட்டத்துல இல்லாம ஒரு தனித்து இருக்கு அப்படிங்கிறாரு. 2012 சரி, 2012 இருக்கிறவங்க 2024 அப்படியே தான் இருக்கணுமா? மாற்றமே வரக்கூடாதா? சார் இப்ப இன்னைக்கு அதேதான் சார் ஈவி கே அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. திமுகனாலதான் இருங்க சார், அதுல இருந்து ஜம்ப் ஆயிடாதீங்க. நான் அந்த தர்மபுரி இன்சிடென்ட்டுக்கே சொல்றேன். தர்மபுரி இன்சிடென்ட்ல அந்த 3 கிராமங்கள் தாக்கப்பட்ட போது அந்த கும்பல் ஒரு இடத்துல அசம்பல் ஆகுறாங்க. சிட்டியில அசம்பல் ஆகிற இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை இருக்கு. அந்த அசம்பல் ஆகிற இடத்துல இருந்து அந்த ஊருக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும், மூவ் ஆகி போறாங்க. அப்போ எதிர் தரப்புல இருந்து இந்த கலவரத்துக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைக்கு சார்பாக ஒரு ஆள் காரணம் அப்படின்னு ஒரு ஆள் பெயரை சொல்றாங்க. அந்த ஒரு ஆளோட கண்ணாடி மாளிகை தான் அது. அவ்வளவு கல் அங்க அடிச்சவன் ஏன் ஒரு கல்ல கூட அங்க அடிக்கல? ஏன் அடிக்கல? ஏன் 3 கிலோமீட்டர் தள்ளி இங்க இருந்து கல் எடுத்துன்னு போய் அங்க அடிக்கிறீங்க? நீங்க அசம்பல வர இடத்துல ஒரு கல்லை வச்சா போது கண்ணாடி போல போலன்னு வந்துடும். ஏன் நடக்கல? என்ன சொல்ல வர்றீங்க? அதுக்கு சாதகமா இருந்தாரா? அது யாராவது பாக்குறவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்போ நீங்க இப்போ தொடர்ந்து 2 சமூகத்தையும் இப்படி எதிராக காட்டி என்ன ஆக போகுது உங்களுக்கு? இப்போ வன்னியர்களும் பறைகளும் சேர்ந்தா என்ன சார் நாடு அழிஞ்சிருமா? நான் வந்து வன்னியர்கள் எல்லாரும் திருந்திட்டாங்க. என்ன சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு வன்னியர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவங்க எப்படி நினைக்க போறாங்க? அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தானே எதிராக. அப்போ உங்களுக்கு எதிரி வந்து ராமதாஸ் தான். பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா நாங்க அந்த அலையன்ஸ்க்கு போக மாட்டோம்னு கூட சொல்றாங்களே. சரி, பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேரா இல்ல வன்னியர் சமூக மக்களா இல்ல ராமதாசா அன்புமணியா? மருத்துவர் ராமதாசா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறாங்க. அந்த பேர் மட்டும் தானா? நாளைக்கே சொல்லி பேர் ராமதாஸ் அவர்கள் எதிர்தான் பாக்குறாங்க. சரி, வேற ஒருத்தர் தலைவரா வந்துட்டா அந்த பாமகவோடு ஒரே அணியில நீங்க நிப்பீங்களா? அது தெரியல சார், அது எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம இப்பயே சொல்ல முடியாது இல்லையா? தமிழன் நல்லாதவெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறான், அவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிற ஒரு தமிழை வந்து நின்னா என்ன பிரச்சனை உனக்கு? மறைமலை நகர் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார்ல, அந்த போட்டோ எடுத்து பாருங்க. மருத்துவர் வந்து அந்த ஸ்டெதாஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாரு. இப்படி திருமாவளவன் பக்கத்துல உட்காந்துன்னு இந்த இடம் அது இப்படி பெயின் ஆகும்ல, அதுக்கு இப்படி கையை வச்சு இப்படி பிடிச்சின்னு இருப்பார். யார் கைய? மருத்துவர் ராமதாஸுக்கு முட்டு கொடுப்பாரு இவரு. அதே மருத்துவர் தானே. எல்லாரும் 2009 பிறகாக இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ண பார்த்தாங்க, நாடக காதல் அப்படின்னு எல்லா சாதியும் ஒன்றிணைச்சு எங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல மருத்துவர் மட்டும் இல்ல, நான் அதை சரின்னு சொல்ல வரல. இல்ல அதற்கு காரணம் அதற்கு நேரடியா எதிரான கருத்துக்களை நாங்க பேசியிருக்கிறோம். அதுக்கு மருத்துவர் மட்டும் காரணம் இல்ல, அந்த கூட்டமைப்புல எத்தனை பேர் இருந்தாங்க, இது யாருன்னு பண்ணிருக்கலாம், எல்லாமே இருந்திருப்பாங்க, எல்லா சதியிலும் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23-27 தமிழகத்தில் இருக்க தலைவர்கள் இருந்தாங்க. இப்ப இவ்வளவு சொல்றிய, இப்ப நான் இப்போ மருத்துவருக்கு பறையரும் வன்னியரும் ஒன்னா சேரணும்னு நினைக்கிறோம். இந்த சித்திரை திருவிழா மகாபலிபுரத்தில் நடந்தது இல்ல, அப்ப கலவரம்லாம் நடந்துனாங்க, அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னாரு. மரக்காண கலவரம். அந்த மரக்காணம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவருக்காக வழக்காடியவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், அந்த கேஸை பார்த்தவர். அந்த சித்திரை திருவிழா திரும்பவும் வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் 2 பேர் தான் முயற்சி பண்ணோம். ஒன்னு மூர்த்தி, இன்னொன்னு வராகி. இந்த 2 பேரோட முன் முயற்சியில தான் அது நின்னுது. திருமாவளவன் ஒரு திரும்ப கல்வி போட்டேன்னு சொல்லிட்டோம் அதை நிறுத்துறதுக்கு. திருமாவளவனுக்கு அந்த மொழி நிகழ்ச்சி தேவைப்பட்டது. அடுத்த வருஷமும் அது நடந்ததுன்னா, அடுத்த வருஷமும் கலவரம் நடந்தா ஒரு 10-15 நாளைக்கு நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அதனாலதான் ஒரு திரும்ப கூட கிள்ளி போடல. சரி, ஓகே சார். இன்னொரு விஷயத்துக்கு சார், தமிழ்நாட்டுல பாஜக பாத்தீங்கன்னா ரவுடிகள் எல்லாம் வந்து கட்சியில இணைக்கிறாங்க, ஒரு மூவ்மெண்டாவே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஆளுநர் ஷானவாஸ். அதனாலதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குதுங்கிறாரு. இந்த குஸ்தி போடுறது, சண்டை போடுறது, கராத்தே, கும்ஃபு, கொலை பண்றது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கமலா இல்லத்தை கொடுக்குறாங்களா? இல்ல, அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவங்க தான் சேர்த்துறாங்களா? அப்படியா? அதாவது அப்போ அதுல கன்ஃபார்ம் ஆகுறீங்க, கட்சிக்குள்ள வந்து எவனும் ரவுடி ஆகல, ரவுடியா இருந்துட்டு கட்சியில சேர்த்திக்கிறாங்க, கட்சிக்குள்ள வராங்க, பார்க்காம சேர்த்திக்கிறாங்க. சரி, அது ஒரு சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ஒண்ணுமில்லாம பண்ணணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்ததான் பாஜக சேர்த்துறாங்க. நாங்க ரொம்ப நாளாவே இதை தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். சரி, இப்ப பாஜகவில் இருக்கிற உங்க கூட்டுப்படியே பாஜகவில் இருக்கிற ரவுடிகளை பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை?
அதான் பிடிச்சிருக்காங்கல்ல சார், அஞ்சலின்னு ஒருத்தவங்களை அது பிடிச்சிருக்காங்க. கொலை கேஸ்ல பிடிச்சாங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்கல்ல ஆமா. ஒரு 261 பேர் என்னமோ ஒரு லிஸ்ட்ல போட்டாங்க அவங்க. ம், ம். ஒரு புக்கு, ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி. ஆமா. அவங்கள பிடிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரவுடி தானே. ம். அதாவது இது சட்டத்திற்கு புறமான நடக்கிற போக்கிலிகள். ம். போக்கிலிகள் தானே. ஆமா. பிடிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்க போலீஸ் தானே. பிடி. ஏன் சார் பிடிக்கல? ஏன் சார் பிடிக்கல சொல்லுங்க. அதை அவங்க தான் சொல்லணும். ஏன் பிடிக்கல? பிடிச்சிருக்கணும், பிடிக்க மாட்டாங்க. ஓகே. அப்படி ரவுடி தான் பிடி. அண்ணாமலை கூட ரவுடி தான் பிடி. யார் வேணான்றா? எல்லாத்துக்குமே காரணம் இருங்க. சொல்லுங்க சார். இப்போ அண்ணாமலையே ரவுடின்னு கணக்கு பண்ணி பிடிக்கிறேன்னு வச்சுக்க. இன்னும் அண்ணாமலைனா ரஜினியா எம்ஜிஆரா போகிற 100 போலீஸை வந்து அடிக்கிறதுக்கு? அப்புறம் திமிரி பார்ப்பாரு ஐபிஎஸ். பிடிச்சி வந்து ரிமாண்ட் பண்ண ரவுடிகளை ஊக்குவிக்கிறாருன்னு. என்ன பிரச்சனை உனக்கு? ஒருவேளை பயப்படுறாங்களா? எதுக்கு? இங்க அண்ணாமலை அவர்களுக்கு இது ஏதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா மேல இருந்து நமக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்களா? சரி அண்ணாமலைங்கிறீங்களா சார்? சரி அண்ணாமலைக்கு தான் பயப்படுறாங்கன்னு வச்சுப்போம் சார். மேல இருந்து எதனா ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு. கடைக்கோடியில் அதில் வந்து உறுப்பினர்னு ஒரு 10-50 பேர் இது பார்த்தீங்களா? அந்த புக்கை பார்த்தீங்களா? பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறான் சார். உறுப்பினர்னு ஒரு 10-50 பேர் இருக்கும் சார். அட்லீஸ்ட் அவனையாவது புரியா? அவன் தான் ரவுடின்னு தெரிஞ்சு போச்சா? ஒருவேளை முன்னாள் ரவுடியா இருந்துட்டு இப்ப திருத்திட்டாங்கன்னு விட்டாங்களோ? அப்ப நீங்க அப்படி சொல்லலையே. ரவுடிகள் திருந்தியவர்களுக்கான மறுவாழ்வு கூடமாக, மறுவாழ்வு மையமாக பாஜக இருக்குன்னு கூட சொல்லலையே. நீ ரவுடிகள் கூடாரல்ல சொல்ற. புடி. நான் ஒரு நண்பர்கிட்ட பேசுறேன். என்னங்க எல்லாம் ரவுடியா வச்சுக்கிறேன். ஏங்க எல்லாம் அந்த பக்கம் ரவுடி பயலாகிறான், அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஆள் வேணாவா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? எந்த பக்கம்? திமுக சொல்றாங்களா? திமுகவை விடுதலைச்சத்தெல்லாம் பாவங்க. சும்மா ஏங்க அவங்கள போட்டு வம்புக்கிறது. அவன் ஜெயிலுக்கு போனால் பெயிலில் வரது கூட ஆள் கிடையாதுங்க. அது காய்கறி விற்கிறது, மீன் விற்கிறது, அது விற்கிறது, இது விற்கிறது, ஏதோ 1-2 பேர் சும்மா அப்படி சுற்றுவான். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா விடுதலை சிறுத்தைகளுக்கும் சமூக விரோதிகள்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தன் போய் ஒரு எங்கள் தாத்தா இதாகிடுச்சு 4 கோட்டை கொடுன்னு கேட்டான், அதுக்காக எல்லாரும் போய் ஓசியில் கோட்டை கேட்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பார்வையே தவறு. அப்போ அந்த பெரும்பான்மையான பறையர் சமூக மக்கள் அதில் இருக்குன்றதுக்காக அது வந்து ரவுடி கட்சி, அது போக்கிரி கட்சி, அது புறம்போக்கு கட்சி அப்படிலாம் அவங்களே நினைக்கல இல்லையா? திமுக இருக்கிறதுனாலதான் திமுக அலைன்ஸ் வச்சாதான் நம்மளால வெற்றி பெற முடியும். EVK இளங்கோவன் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி, இந்த ரவுடி பாயிண்ட் முடிஞ்சுச்சா? முடிஞ்சு சார். சரி, அப்புறம் EVK இளங்கோவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, திமுக இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னே சொல்லிட்டாரு. அவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கே திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு 2 MP சீட் வந்திருக்கு, 4 MLA சீட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் திமுக காரணமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, இப்ப என்ன இப்போ அதெல்லாம் திருமாவளவன் தான் சொல்றாருல்ல. அப்ப திமுக அலைன்ஸ் இருந்தா தானே சார் நல்லது? ஆமா, இப்ப திருமாவளவன் ஒரு தடவை சொன்னா தெரியுமா, சீமானு பார்த்து, என்ன தனியா நீ என்ன புடுங்க போற, நான்லாம் 1/4 கிராம் இருப்பேனா? ஆனா 7.75 கிராம் கூட ஒரு 1/4 கிராம் சேர்த்தா தான் ஒரு சவரன். இப்ப திடீர்னு ஒரு சட்டத்தை போட்டு எப்பா 8 கிராம்லாம் ஒரு சவரம் கிடையாது, 10 கிராம் தான் ஒரு சவரன்னு கவர்மெண்ட் சொல்லிடுதுன்னு வச்சுக்க. அது ஒரு நம்மளா வச்சுக்கிற ஒரு அளவு தானே. சொல்லிட்டா இவர் என்ன சொல்லுவாரு? நான் ஒரு 1/4 கிராம் சேர்த்தேன், அவங்க வந்து 7.75 இருந்தாங்க, இப்போ 8 ஆச்சு, ஆனால் ஒரு சவரம் 10ன்னு மாற்றிட்டாங்க, நாங்களே தேரல அப்படின்னு சொல்லுவாரா? திமுகவும் நாங்களும் சேர்ந்தே தேரல அப்படி சொல்லுவாரா? அதனால் பெரும்பான்மையான ஓட்டு இன்னைக்கு திமுக இருக்கிறதுலாம் உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் அட்லீஸ்ட் 1% ஓட்டு இருக்காது, இல்லை 1/2% இருக்காது. இப்போ 20-23 கூட்டம் நிற்குது சார். ஆளுக்கு ஒரு 1/4, 1/2, 3/4 கால் அடிக்கா அப்படி போட்டா கூட ஒரு 5-6% வராதா? அதான் 1% தனியா வச்சுட்டு என்ன சார் பண்றது? திமுக அதுவும் வெற்றியும் தீர்மானிக்குது இல்ல. இப்ப சரி இவங்க எல்லாம் விலகிட்டாங்க, அப்போ திமுக தனியா நின்று ஜெயிச்சிருமா? இப்ப இருக்க அவங்க ஸ்ட்ரென்த்தை பார்த்தா தனியா நின்று ஜெயிச்சிருவாங்க பிளேயர்ஸ். எப்போ அவங்களுக்கு எதிரி யார் இருக்கா தமிழ்நாட்டுல? திமுகக்கு எல்லாரும் எதிரியா தான் இருக்கிறாங்க. எல்லா எதிரியா இருக்காங்க, ஆனா எதிரிகள் தனித்தனியா இருக்கிறாங்க. அந்த அரசியல் சாணக்கியத்தனம் திமுகவினுடையது, அதை நம்ம பாராட்டுறோம். இப்ப இளங்கோவன் சொன்ன வார்த்தைக்கு இதே இளங்கோவன் தான் ஒரு தடவை சொன்னாரு, தேவையில்லாத அழுக்கு மூட்டையை தேவையில்லாத புரிஞ்சுக்கிட்டாரு போல சார். தான் எம்எல்ஏ ஆனதுக்கு இப்போ MP சீட் கொடுத்தது கூட அதிகமான சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அவர் யார் அழுக்கு மூட்டைன்னு சொன்னாருன்னு என்ன சொல்ல விட மாட்டேங்க போல இது. அழுக்கு மூட்டையை சுமந்தாரு எந்த திமுக என்ற அழுக்கு மூட்டையை தேவையில்லாமல் முதுகில் சுமந்தோம்னு சொன்னாரு. அதே 2014 அவங்க எவ்வளவு பெரிய அடி வாங்கினாங்கன்னு பார்த்தோம். 5% ஓட்டு எடுக்கிறாங்க, ஒரு MP சீட்டும் இல்ல, ஒரு MP தொகுதிக்கு 25,000-30,000 ஓட்டு வாங்கினாங்க. புரிஞ்சுக்கிட்டு திமுகவுடைய ஐக்கியமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தது? மக்கள் காரணமா, கட்சி காரணமா? அவங்களை ஆதரிக்கல சார். மக்கள் ஆதரிக்கல. எப்படி நான் ஆதரிப்பேன்? நான் காங்கிரஸ் நான் ஆதரிச்சோன்னா நீ எனக்கான வேலையை செஞ்சிருக்கணும். இப்ப கர்நாடகா தனி தர மாட்டேன்ட்டான்ல,
அது எங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் நாங்கள் ராகுல் காந்தியை வலியுறுத்துவோம், இல்லை எடியூரப்பை கடுமையாக கண்டிக்கிறோம், சொல்றது தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பரவாயில்லப்பா கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட ஜனங்களுக்காக நிற்கிறான்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. அவன் இதை நீ கை விட்டுனே இருந்துட்டு அப்புறம் நீ வந்து நான் வந்து என்ன தமிழக மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்கன்னா எப்படி ஆதரிப்பான்? 7 பேர் வந்து விடுதலை ஆனாங்க சார். முதலமைச்சர் மீது 1000 விமர்சனம் வச்சாங்க, கட்டி பிடிச்சாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு. தமிழ்நாட்டுக்குன்னு கருப்புல துணி கட்டிக்கின்னு போராடுற அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு பெரும்பான்மை மக்களின் உணர்வு எல்லாரும் நிக்கிறான், வந்துட்டாங்கடான்னு. அதான் சார், அதனாலதான் இப்ப காங்கிரஸ்ல ஆள் இல்ல, அப்புறம் திமுக ஐக்கியமா சார். அப்ப அது யார் தப்பு சார்? அது காங்கிரஸோட தப்பு. அதாவது அப்பன் செத்தா புள்ளை கொடுப்பான் சார், இல்ல புருஷன் செத்தா பொண்டாட்டிக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னுவாங்க. பல இடங்களில் நம்ம எம்பி ஆக்கிறாங்க, இணை அமைச்சர்லாம் இருக்காங்க, பார்த்துருக்கோம்ல. புள்ள செத்து அப்பா வந்தான் பாரு, புள்ள செத்து அப்பா வந்த வரலாறு எங்கன்னா இருக்கா? ஒரு சின்ன காட்டுங்க அரசியல்ல. அப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ பதவிக்காக அப்படி இருந்து அவருக்கு தெரியும்ல நம்ம போய்சின்னா நமக்கு எவனாவது ஓட்டு போடுவானா? அதான் சார் நானும் சொல்றேன், நம்ம பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம். திமுக இருந்தா மட்டும்தான் ஓட்டு கிடைக்குது, திமுக இருந்தனாலதான் நாடாளுமன்றத்துக்கு போக முடியுது, திமுகவோட அலைன்ஸ் இருந்தாதான் சட்டசபைக்கு போக முடியாதுங்க போது திமுகவுடைய தானே அலைன்ஸ் வைப்பாங்க. அதாவது நமக்கு திமுக வெற்றி கொடுத்ததில்ல சார் இவங்களுக்கு. நமக்கு வயிறு நிரம்பணும், அது சோறா இருந்தான்னா வேற ஏதா இருந்தான்னா மூக்கையும் வாயையும் மூக்க மூடிக்கின்னு கபகபன்னு உள்ள தள்ள வேண்டியதான் குப்பையா இருந்தா கூட. சரி சார், இப்ப நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு தங்கமா மாறிடுமா? நாளைக்கே தமிழ்நாடு தங்கமா மாறிடுமா? இவங்க அலைன்ஸ் போய் அங்க எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிட்டாரு, தமிழ்நாட்டுல நாளைக்கு ஒரு ரவுடி கூட இருக்க மாட்டாங்களா? இல்ல இப்ப நான் என்னமோ எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குங்க இது சரியில்லைன்னு வேற என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? திமுக சரியில்லை திமுக சரியில்லைங்கிற மூலியமா என்ன சொல்ல வர்றீங்க? திருந்துங்கன்னு ஒரு வாய்ப்பு தர்றோம், ஏன் அப்படி எடுத்துக்கூடாதா? திருந்துங்கன்னா யாருக்கு? இன்னும் 2 வருஷம் இருக்குது முதல்வர், கொஞ்சம் பார்த்து மேலே கீழே பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் திருந்துங்க, இவ்வளவு கண்டனங்கள்லாம் வருது அப்படின்னு எடுத்துக்கூடாதா? அதை உடனே நாங்கள் நேரடியாக எடப்பாடி இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இன்னும் 2 வருஷம் அழுதாலும் போனாலும் நீங்க தான் முதல்வர், உங்க கட்சி தான். 2 வருஷம் பார்த்து கொஞ்சம் செய்யுங்களேன், இந்த மாதிரிலாம் டிமாண்ட்லாம் இருக்குதே. இல்ல இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒண்ணுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, வேஸ்ட் குப்பை அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது சரியில்லைன்னு தான் சொல்றோம். நாங்க என்ன மயிலர்கள் இல்ல, இல்ல நாங்க தமிழ்நாட்டுல எந்த நல்லதும் நடக்கலையா சார்? உங்களோட அடிமைகளா தோழமை சுட்டுதல் பண்ண முடியும்? நீ வந்து ஏதாவது ஏடாகடமா பேசிடுவ, உன் நாக்கு ஸ்லிப் ஆகி போச்சு, நீ பேசும்போது நம்ம நாக்குல இருந்த மாதிரியும் எனக்கு தெரியும், நான் உள்ள அப்ப வாய்க்குள்ளதான் இருந்தேன், அது ஸ்லிப் ஆகி போச்சு, இது ஒன்று சொல்ல வந்தாரு அது மாறி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நான் திருமாவளம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஒன்றும் போய் நாளைக்கு இவங்ககிட்ட போய் நின்று அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்க போகிறது இல்லை. ஒரு நேர்மையான ஆட்சி செய்யுங்க, ஒரு ஏழைகள் மீது கொஞ்சம் இறங்குங்க, சட்டப்படியான ஆட்சியை செய்யுங்க. உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் முறையே நடக்குது சார். இப்போ நீங்கள் நாங்கள் வைக்கிற அலிகேஷனில் அபாண்டமாக நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை இப்போ நான் உனா வேங்கல்வேல்ன்றீங்க, உங்கள் அண்ணன் 12 வருஷம் காத்திருக்கணுன்ட்டாரு, ஏன் நீங்களாம் காத்திருக்கீங்கன்னு கேளுங்க, போயிடுறோம். இல்லை அவர் தான் நடவடிக்கை எடுத்துட்டாருப்பா, இன்னும் என்னப்பா வேணுன்றீங்க, இந்த தண்டனைக்கு போய் அவங்க தூக்குல போடணும்னு சொல்றீங்களா? எல்லாம் சட்டத்துக்கு புறமானது இல்லையா? அப்படியாவது கேளுங்க. விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? எந்த ஊர்ல வந்து விசாரிக்கிறாங்க? ஏன்னா லண்டன் போயிருக்காங்களா? அதே சொல்றது ராமஜெயம் கொலை கூட தான் விசாரிக்கலாங்கிறாங்க. அதுக்காக இன்னும் ராமஜெயம் கொலை கூட கண்டுபிடிக்கலாம். சரி, அதுக்காக எந்த கொலையுமே விசாரணை பண்ணாம விட்டுற முடியுமா? அப்படி சொல்லுங்க. கரெக்டான செஞ்சவங்களை வந்து பிடிக்கணும் தானே சார்? எப்போ பிடிப்பீங்க? டைம் ஆகும் இல்லையா? எவ்வளவு நாள்? என்ன அவர் சொன்ன மாதிரி சொல்லி எக்ஸ்பைரி டேட் கேட்டுக்குதான்னு கேக்குறீங்க? இதெல்லாம் டானிக்காது அப்படி கேக்குறீங்க. இது பிடிக்க முடியாதா? கேரளாவில் 2 போலீஸ் ஆராய்ப்போம். எதுக்கு சார்? பிடிச்சிருவாங்களா? இந்த வழக்கில் ஒரு எஸ்ஐயும் ஒரு ஏட்டையும் வர வச்சு தமிழ் தெரிஞ்சவங்களா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்னன்னு பாருங்க. ஒரு 4 நாளில் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா பாருங்க. தமிழ்நாடு போலீஸ்ட்டு இல்லாத என்ன சிறப்பு கேரளா போலீஸ்ட்டு இருக்கு? தமிழ்நாடு போலீஸ்கிட்ட யாரும் குறை சொல்லலை, தமிழ்நாடு போலீஸை இயக்குவதில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ போலீஸ் தெரிஞ்சு கண்டுபிடிக்காம இருக்குன்றீங்க. அவ்வளோ வந்து திறமையற்றவர்களா நம் காவலர்கள். சரி, குற்றவாளி ஐடென்டிஃபை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஓட்டு தான் பிரச்சனை. இது 25 வீடு, ஒரு வீட்டுக்கு 4ன்னா கூட ஒரு 100 ஓட்டு, அந்த பக்கம் நிறைய ஓட்டு, தராசில் கீழே நிற்குது. அது என்ன பண்ணுறது? இவனை பார்த்துக்கலாம் விடு, அது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான். வேற என்ன இல்லை. நாடாளுமன்றத்தில் இப்போ ரோட்ல இருந்து கத்துறதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, நாடாளுமன்றத்தில் பேசும்போது சட்டசபையில் பேசுறதுக்கும் அந்த பேசுறதுக்கான சக்திகள் அதிகம் இல்லை. இதுதான் கரெக்டு தான். என்ன பேசுனாங்க? இல்லை இது வரைக்கும் போய் தமிழ்நாட்டோட டிமாண்டை ஏதாவது பேசிட்டாங்களா, இல்லை எங்களுக்கான டிமாண்டை எதனா பேசினாங்களான்னு கேட்கறான்னு தெரியல. அதான் இந்த பார்லிமெண்ட்லாம் பேசுறாங்க இல்லையா? அதான் சார், என்ன சார் பேசுனாங்க? எங்களுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலான்னு பேசுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு குறைகள் இருக்குன்னு பேசுறாங்க. பட்ஜெட் நிதி எல்லாருக்கும் தான், எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு வந்தா எனக்கு வரப்போகுது. உங்க வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா சரி எங்க சார், வீட்டுக்கு திமுக 1000. இவ்வளவு தூரம் சொல்றீங்களா? இப்ப பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு பெருசா நிதி ஒதுக்கல, இத பத்தி என்ன சொல்றீங்க? 40 பேர் இருக்கோம்ல, போய் பிச்சு பெறாருங்க. எதை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார், என்ன பண்ணாலும் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. வேற வழி இல்லை, அதுக்குன்னு திரும்பி நான் வர முடியும் போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள நிர்பந்தம் பண்ணுங்க. நாங்களும் இந்தியால தானே எங்களுக்கு சார், நிர்பந்திங்க சார், நிர்பந்தம் பண்ணுங்க. அன்புமணி ராமதாஸ் சொன்னது கவனிச்சீங்களா சார்? நீங்க என்ன 40 எங்களுக்கு என்ன ஓட்டா போட்டீங்கங்கறாரு. அன்புமணி பத்தி பேச்சு இல்ல. இப்ப அன்புமணி சொன்னா கொடுத்துருவாங்களா? நீங்க எனக்கு ஓட்டா போட்டீங்க. என்ன சார் கள்ளப்பணமா சார்? ஏங்க ஒரு 50 கோடி 100 கோடி ஒரு 1000 கோடி அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்றதுக்கு சார், நான் உழைச்சு டாக்ஸ் கட்டுறேன் சார், அந்த பணம் எனக்கு வர மாட்டேங்குது. நீங்களும் டாக்ஸ் கட்டுறீங்க, அதான் சார் வர மாட்டேங்குது சார். நீங்க 40 பேர்ல சார், மொத்தம் உங்க டோட்டல் எவ்வளவு சார்? 234. சரி, சேர்த்து போராடுங்க. தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டை மோடி வஞ்சிக்கிறார் அப்படின்னு போராடுங்க சார். நீங்க அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்க பெருசா. பாஜக கொடுக்க மாட்டேங்குது இல்ல, பாஜகவும் பேசணும்ல, ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னா என்ன சார்? பாஜக கொடுக்கலதான், இப்ப என்ன பண்ணலாம்? கொடுக்கல, இப்ப மெட்ரோவுக்கு ஏதோ நிதி ஒதுக்கலனாங்க. ஆமா, ஒதுக்கி இருக்கணும். கேளுங்க, கேட்கறது தானே எம்பி. அது கேட்கறது நாங்க எதுக்கு எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் சார் பண்றது? அப்புறம் ஏதாவது பண்ணுங்க சார். புடிங்கிட்டா சார் வர முடியும். போங்க சார், டெல்லி விட்டு வராதீங்க சார். 200 எவ்வளவு சொன்னீங்க? 234 இந்தியா. ஆமா, உண்ணாவிரதம் இருங்க. தமிழ்நாட்டுக்காக நிதி தர வேண்டி நம்முடைய ராகுல் காந்தி தலைமையில உண்ணாவிரதம் இருங்க. சாத்விக முறைப்படிய காந்திய முறைப்படியே இருங்க. சாகும் வரை உண்ணாவிரதம். ஏன் சார் பாஜக ஆந்திரா கொடுக்க தெரியுது, பீகாருக்கு கொடுக்க தெரியுது, ஏன் தமிழ்நாடு கொடுக்க தெரியல? கேட்போம், அதை கேட்போம், பதில சொல்ல வைப்போம். என்ன திமுறா அப்படின்னு கேட்போம். சரி, இப்ப அவர் பதிலே சொல்லணும்னா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க? பதில் வராம எப்படி சார்? ஒரு இவ்வளவு எம்பிக்கள் வந்து போராட்டம் பண்றான், பார்லிமெண்ட் போக மாட்டான், எப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்தா வரலாம் போறான்ப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்ல முடியுமா ஜனநாயக நாட்டில்? அப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லித்தானே ஆகணும். அது நிர்பந்தம் பண்ணுங்க. ஏன் பதில் எங்ககிட்ட கேட்குறீங்க? நாங்களா எம்பி எம்எல்ஏ? ஆமா, ஏரியாவில் இருக்குதா? ஆமாப்பா, நானும் உங்க கூட சேர்ந்து ஆமாப்பா இதில் தாம்பாக்குது. வேற என்ன பண்ணணும்? பண்ணுங்க. நாங்கள் அப்படியே நிமித்திருவோம். நீங்கள நிமித்துங்க. நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும். நீங்களே அது மாதிரி காசு வாங்குற ரகசியம், முறைப்படி காசு வாங்குற ரகசியம்லாம் இல்லை, மத்திய அரசு வந்து நிதியை வாங்குற ரகசியம் எங்களுக்கு தெரியும். பண்ணுங்க, நிர்பந்திங்க சார். செய்யல மாட்டாமே மனப்பான்மைன்னு சொல்றீங்கல்ல. ஏடிஎம்கே திமுக மட்டும் சொல்ல சார், அண்ணா திமுகவும் சொல்றாங்க. சரி, அண்ணா திமுக சேர்த்து போராடுங்க, கூட்டு போங்க. இப்போ காவிரி பிரச்சனையில் எப்படி ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, அந்த மாதிரி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு இப்போ டெல்லியில் கோஷம் போடுங்க. ஏன் இங்கே கத்துறீங்க? இங்கே கத்துனா கொடுத்துருவாங்களா? அங்கே கத்த இடத்துல போய் கத்து. திருமாவளவன் போய் வந்து மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு பார்லிமெண்ட்ல போய் பேசினார்ல, எப்பா நல்லா பேசுறப்பா, ஆனா தப்பா வந்து பேசிட்டேப்பா, இது உங்க சட்டமன்றத்தில்ப்பா பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் நியாயமானதை கூட பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதால பேச வேண்டிய இடம் டெல்லி. சரி சார், பேசி முடிங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வந்து நம்ம நாடு நல்லா இருந்தா நம்மளும் தான் சார் நல்லா இருப்போம். அதை பண்ணி தான் கொடுங்களேன். பார்க்கலாம் சார் நம்ம எம்பிஸ் என்ன பண்றாங்கன்னு. என்னுடைய இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.